தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் என்ற இடத்தை சேர்ந்த கைத்தறி தொழிலாளர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக மிகவும் துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். வேலை நெருக்கடி ஏற்பட்ட போது தங்கள் கடனை அடைப்பதற்காக அங்கிருந்தவர்கள் சிறுநீரகத்தை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பள்ளிப்பாளையத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கானோர் இவ்வாறு சிறுநீரகத்தை விற்றுள்ளனர். இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் கைத்தறி நெசவுதான். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது சிறுநீரகத்தை விற்றுள்ளனர். சில வீடுகளில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் விற்றுள்ளனர். ஒரு கைத்தறி கிராமம் எப்படி இந்த மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். இவர்கள் தினமும் 12 மணி நேரம் வரை வேலை செய்கிறார்கள். ஒரு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய எந்த சலுகைகளும் இவர்களுக்கு இல்லை. ஒரு துண்டு நிலம் இல்லை, சொந்த வீடு இல்லை. கிடைப்பதோ மிக குறைந்த வருமானம். இந்த மாபெரும் இந்தியாவில் இப்படியும் சில மனிதர்கள் வாழ்கிறார்கள். கேரளா, பெங்களூரு, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்குச் சென்றுதான் இவர்கள் சிறுநீரகம் கொடுத்துள்ளனர். சிலருக்கு பேசப்பட்ட முழுத் தொகையும் கிடைத்தது. ஆனால் பலரோ ஏமாற்றப்பட்டுள்ளனர். பையனுக்கு கஷ்டம்னு தான் நாங்க கிட்னி வித்தோம். ஒண்ணும் பண்ண முடியல. வழக்கும் தொடர முடியல. சாப்பாட்டுக்கு வழி இல்ல, என்ன பண்றதுன்னு இந்த முடிவை எடுத்தேன். அப்போலாம் 55,000க்கு கொடுத்தேன். இப்போதான் 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம்னு சொல்றாங்க. உங்கள் மாத சம்பளம் எவ்வளவு? மாசத்துக்கு 2,500 ரூபாய். ஏமாற்றப்பட்டவர்கள் புகார் அளிக்க வரும்போது பாதிக்கப்பட்டவர்களையே முதல் குற்றவாளியாக கருதும் சட்ட அமைப்பு இவர்களை மேலும் துயரத்தில் ஆழ்த்துகிறது. அறியாமையால் இவர்கள் உறுப்புகளை விற்றுவிட்டனர். ஆனால் இதன் பின் உள்ள வறுமை போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு இனி யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு உதவ வேண்டும். சுகாதாரம், சொந்த வீடு, குழந்தைகளின் கல்வி, தொழில் ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளில் அரசாங்கம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் மட்டும் இந்த நிலை இல்லை. அருகிலுள்ள மேட்டுப்பாளையத்திலும் இதேபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. சமீபத்தில் கேரளாவில் இடைத்தரகர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டனர். நமக்கு தெரியாத பலரும் தெரிந்தும் தெரியாமலும் இந்த உறுப்பு கடத்தல் கும்பலின் வலையில் சிக்கி வருகின்றனர்.